சாஃப்டான இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு மைதா, நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக உப்பு, வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக 3 எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பூம்பழம் சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து ரொம்ப தண்ணியாக சேர்க்காம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மாவு வந்து உள்ளே வேகாமல் இருக்குங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளே வந்து நம்மளுக்கு மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போது சூப்பரான இனிப்பு போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பசங்க கேட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.